ஹாய் ஃப்ரெண்ட்ஸ், எல்லோரும் எப்படி இருக்கீங்க? வெல்கம் டு சந்தியா பிரகாஷ் லைஃப் ஸ்டைல் தமிழ். இன்றைக்கி நம்ம சேனலில் ஒரு டிஃப்ரெண்ட்டான வீடியோ தான் பார்க்க போகிறோம். அதாவது இது விலாகுன்னு சொல்கிறதா இல்லை எப்படி சொல்கிறது அப்படின்றது புரியல. ஏன் அப்படி சொல்கிறேன் அப்படின்னு பார்த்தீங்கன்னா, நம்ம வீட்டுக்கு நேற்று ஒரு பூனைக்குட்டி ஒன்று வந்துச்சு. அது வந்து ஒரு வித்தியாசமாக நம்மக்கிட்ட ரியாக்ட் பண்ணுச்சு. ஜென்ரலாக பார்த்தீங்கன்னா, பூனையோ நாயோ எது வந்தாலும் நம்மளை பார்த்தோன்னே ஓடிடும். இது வந்து ஓடாமல் ஒரு வித்தியாசமாக ரியாக்ட் பண்ணுச்சு. அதை வந்து உங்ககிட்ட வீடியோவாக கொடுத்துருக்கோம். பார்த்துட்டு அந்த ரியாக்ஷனுக்கு என்ன மீனிங் அப்படின்றத சொல்லுங்கள். அதுக்கப்புறம் பார்த்திங்கன்னா, எங்களுக்கு அதில் என்ன புரிஞ்சிச்சு அப்படின்றத நாங்கள் செஞ்சுருக்கோம். அதையும் பாருங்கள். இந்த வீடியோவில் எந்த ஒரு எடிட்டிங்கும் எதுவுமே பண்ணலை. எடுத்ததை அப்படியே உங்கள்கிட்ட கொடுத்துருக்கோம். பெட் லவர்ஸ் எல்லாம் யாராவது இருந்தீங்கன்னா கண்டிப்பாக பாருங்கள். பார்த்துட்டு கமெண்ட் பண்ணுங்கள். நம்ம சேனல் மறக்காமல் சப்ஸ்கிரைப் பண்ணி சப்போர்ட் பண்ணுங்கள் ஃப்ரெண்ட்ஸ். ஓகே, வாங்க வீடியோக்குள்ளே போகலாம். என்னாச்சு, பசிக்குதா? என்ன சாப்பிட்ற? என்ன வேணும் உனக்கு? என்ன வேணும்? பசி ஆயிடுச்சுங்க ஃப்ரெண்ட்ஸ். நம்ம பூனையக்காக்கு அதுக்கு தான் இப்படி பார்க்குறாங்க. படுத்துட்டாங்க. இவங்களுக்கு ஏதோ ஒன்று கொடுக்கலாங்களா? பாவம். டேய், ஏன் ரொம்ப பசி ஆயிடுச்சாட்டிருக்குது. பக்காவாக படுத்துட்டாங்க. பாவங்க ஃப்ரெண்ட்ஸ், தூக்கம் வந்துருச்சு. ஒன்றும் இல்லை. சரி, உனக்கு பால் கொண்டு வந்து கொடுக்குறேன், ஓகேவா? இரு, இங்கேயே இரு, நான் வாங்கிட்டு வந்துடுறேன், ஓகேவா? சரி. பால் வாங்கிட்டு வந்துட்டு கொடுத்துடலாங்க ஃப்ரெண்ட்ஸ். பாவம் குய்யுங்கிறாங்க. நல்லா பிஸ்கெட்டும் கூட வாங்கிட்டு வந்தேன். இந்தாண்ட வாடா. பயந்துக்கு இந்தாண்ட வா. தம்பி இந்தாண்ட வாடா. ஒன்றும் பண்ணாது, பயப்படுதில்ல. ரிலாக்ஸாக குடிக்கிட்டு இந்தாண்ட வா. இந்தாண்ட வந்துரு, டிஸ்டர்ப் பண்ணக்கூடாது. இருக்கிறியா?